Hi friends, welcome to YPRM விருந்தகம். ரிச்சி இன்னைக்கு என்ன செய்யலாம்? கூட்டாஞ்சோறு செய்யலாமா? உங்க பாத்திரத்துல செய்யலாமா? உங்க பாத்திரத்துல செய்யலாமா? அடடா, வீடெல்லாம் வச்சிருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கூட்டாஞ்சோறு தான் செய்ய போகிறோம். என் பையன், பக்கத்து வீட்டு பசங்க, என்னோடய சிஸ்டர்ஸ், என்னோடய குழந்தைங்க எல்லாருமே வச்சு இன்றைக்கி கூட்டாஞ்சோறு செய்ய போகிறோம். நீங்களும் வந்து பங்கெடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YPRM விருந்தகம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, மரவள்ளி கிழங்குல நம்ம வடை செய்ய போகிறோம். மினியேச்சர் குக்கிங்கில் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா? ரிச்சி, இது என்னது? இது என்னது? மிளகாய். வெரி குட். இது என்னது? வெரி குட். அது ஓகே ஓகே. இப்போ எல்லாத்தையும் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு வந்துடலாம். சமைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு வந்துடலாம். ஓகே. இப்போது எண்ணெய் சுத்தமாக தண்ணியெல்லாம் இல்லாமல் ஆட்டிகிட்டு வந்தாச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பண்ணிவிடு. ஓகே, இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வடை தட்டி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியான வடை என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் செய்யலாம். வாழை இலையில் வச்சு தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. மறுபடியும் தட்டி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே சுட்டுக்கிட்டு வேண்டியலாலா, எரியுது கையை. மரவள்ளி கிழங்கு வடை. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ சர்வ் பண்ணிடலாம். மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். இப்போ இது வந்து ஆயில் ஐட்டமாக இருக்குது. இப்போ இது வடையாக இல்லாமல் நம்ம அடையாக வந்து செய்ய போகிறோம். ஆயில் கொஞ்சமாக ஊற்றி அதையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே எப்படி இருக்குருச்சு, எடுத்து சாப்பிட்டு பாருங்க. சூடா ஆமாம், விட்டு விடுறேன். எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணாதவங்க நம்ம இப்படி வந்து தோசைக்கல்லையும் நம்ம இப்படி தட்டி வச்சு நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அடை மாதிரி போட்டுக்கலாம்.
எண்ணெய் ஊற்றிக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சர்வ் பண்ணிடலாம். நம்ம தோசை கல்லுலேயும் போட்டு இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கா பார்த்தீங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மரவள்ளி கிழங்கு வடை, மரவள்ளி கிழங்கு அடை. என்னது அது? மரவள்ளி கிழங்கா? மரவள்ளி கிழங்கு அடை, மரவள்ளி கிழங்கு வடை. எப்படி இருக்குருச்சு? அப்படியா? அடடா.